இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே தோட்ட வேலை செய்யறதுக்கு முன்னாடியே இயற்கை நமக்கு ஒரு வேலைய குடுத்துருச்சுங்க. நேற்று பெஞ்ச மழைனால இயற்கை ஜீவராசிகள் நம்ம வீட்ட நோக்கி படையெடுத்துருச்சு. நம்ம வீட்டு வாசல்ல ஊறிட்டு இருந்தது நத்தைப்பூச்சியா இல்ல அட்டைப்பூச்சியான்னு எனக்கே கன்ஃப்யூஸ் ஆயிருச்சு. அது தலையில இருந்து கொம்பு கண்கள பார்த்து நத்தைன்னு கண்டுபிடிச்சுட்டேன். இயற்கையாவே நத்தை பூச்சிகள் ஓட ஓட தான் பிறக்கும். அதோடைய பாதுகாப்புக்காக. ஆனா இந்த வகையான நத்தையில வந்து சுத்தமாவே உடம்புல ஓடே இல்லைங்க. அதே மாரி இது நகர்ந்து போம்போது எச்சில் மாரி ஒரு திரவத்த வந்து விட்டுக்கிட்டே போகுது. அது போற வரைக்கும் இங்கிருந்து 50 மீட்டர் போனாலும் அந்த திரவம் கூடவே தான் போகுது. நம்ம போடுற கோலத்த விட அது நைட் ஃபுல்லா இன்னைக்கு எங்க வாசல்ல போட்ட கோலம் அதிகம்ங்க. அத்தன அளவுக்கு நகர்ந்து போயிருக்குது. இவ்ளோ சிறிய உடம்ப வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் போற வரைக்கும் அந்த எச்சில் சுரந்துக்கிட்டே போகுதுன்னா, உண்மையிலேயே இறைவனுடைய படைப்பு இயற்கை இயற்கை தானுங்க. நானும் அத திருப்பி போட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்து போட்டு, இதுக்கு மேல விட்டோம்னா நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிறது வீட்டுக்குள்ள வந்தாலும் வந்துரும் அப்டின்ட்டு நானும் சீமர எடுத்து கூட்ட ஆரம்பிச்சுட்டேனுங்க. ஆனா கூட்டுனாலும் அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைங்க. திரும்ப திரும்ப வேற எதுவும் வந்துகிட்டே தான் இருந்தது. சரி இதுக்கு மேல விட்டா நம்ம கால் கையில மிதி விட்டா அது இறந்துரும் அப்டின்ட்டு நான் ஒரு பேப்பர கொண்டு வந்து நானும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சத பூரா எடுத்து கொண்டு போய் பக்கத்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க புல்வெளியில கொண்டு போய் விடலாம்னு விட்டாச்சுங்க. நானும் இதுகள பார்த்துட்டு இருந்தனால, எனக்கு நேரம் போனதே தெரியல. அதுக்குள்ள அப்பா வேற கூப்பிட்டாரு. "வா மருந்தடிச்சு விட்டு வந்துரலாம்" அப்படின்னு. ஏன்னா, மழை நேரமே வர்றதுக்குள்ள முன்னாடி அடிச்சா தான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அடிச்சா தான் மருந்து செட் ஆகும்னு, அதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டேனுங்க. போய் ஸ்ப்ரேயர எடுத்துக்கிட்டு நானும் அப்பாவும் கிளம்பிட்டோம் மருந்து அடிக்கலாம்னு. அதாவது நம்ம தென்னை மரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, பூராமே இப்போ களைகள் நெறைய வந்துருச்சு. இதுக்கு மேல விட்டோம்னா, அது பூராமே முத்தி விதையாயிரும். விதையாயிருச்சுன்னா, அது காற்று மூலமோ, இல்ல தண்ணி மூலமோ ஏதோ ஒண்ணுல பரவி காட்டுக்குள்ள தானுங்க வரும். அதனால தான் சரி அப்படின்ட்டு மருந்து அடிச்சு விட்டுறலாம். நேத்து பேஞ்ச மழை ஈரம் கரெக்ட்டா இருக்கு அப்படின்ட்டு நானும் அப்பாவும் போயிட்டோம். அதுக்கப்புறம் மருந்து அளவா அளந்து ஊத்திட்டு, அதுக்கப்புறம் நானும் ஸ்ப்ரேயர ஸ்டார்ட் பண்ணி மருந்து அடிக்க கிளம்பிட்டேனுங்க. அதாவது களைக்கொல்லிய பொறுத்த அளவுக்கு ஈரம் எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு புல்கள் வந்து சீக்கிரமா காயும். அதேமாரி இப்ப நம்ம அடிக்கிறதுக்கு அங்கிட்டும், இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா, வெள்ளாமை காடுகள் இருக்கு. அதாவது இங்கிட்டு மக்காச்சோள காடு, அதெல்லாம் முதிர்ந்துருச்சு. இனி அறுவடைக்கு தயாரா இருக்கு. அதேமாரி இங்கிட்டு வாழைக்காடு, அது பழைய காடு தான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால நான் ஃபுல்லாவே திறந்து விட்டு அடிச்சுட்டேன். இதுக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, கடலக்காடு, வெங்காயக்காடு இருக்கு. காத்துக்கு அடிக்கிற களைக்கொல்லி அங்கிட்டு போனா சுத்தமா பயிர்கள் காஞ்சு போயிரும். அதனால ஸ்லோ ஸ்பீடு வச்சு கரெக்ட்டா கண்ட்ரோலா அடிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம 2, 3 மாசத்து உழைப்புங்க அதெல்லாம். அதுக்கப்புறம் இங்கிட்டு மாட்டுக்கட்ட துறைகளுக்கு பக்கத்தால இருந்த பில்லுகள பூரா அடிச்சு விட்டாச்சு. ஏன்னா நம்ம அடிக்கடி இங்கிட்டு புழங்கிட்டு திரியறனால பூச்சிகள் இது வந்துரும் அப்டின்ட்டு. அப்புறம் ஒரு வழியா மருந்தெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு, மருந்து பாட்டில் எடுத்துக்கிட்டு நேரா தொட்டிக்கு வந்துட்டேனுங்க. தொட்டிக்கு வந்துட்டு அந்த ஸ்ப்ரேயர பூரா கழுவி வச்சாகணும். ஏன்னா நம்ம அடிச்சது களைக்கொல்லி. நாளைக்கு வேற மருந்து அடிக்கும்போது இதோட கலந்து நம்ம வேற செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா, அந்த செடிகள் பூரா காஞ்சு போயிரும். ஒரு வழியா அடிச்சு முடிச்சுட்டு நேரா குளிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போலாம்ன்ட்டு கிளம்பிட்டேனுங்க.